2 3 கேமரா எனக்கு க்ளோஸ் ஒன்று, அங்கேருந்து இந்த க்ரௌடுக்கு ஒன்று, அங்கே தமிழ்நாடு டிஎன்பிஎல் பில்டிங் அது மேலே ஒரு கேமரா. ஆனால் அது காட்சியில் இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக போய் படம் பார்க்கலான்னு போயிட்டு ஏமாந்து வந்த ஒரு போராடுறது சூப்பராக இருக்குது. ஆனால் வறுமையோடு போராடுறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவர் பையன் வந்துட்டார், நீங்கள் அவர் கூடலாம் அப்பயே நடிச்சிங்க, நீங்கள்லாம் வரல அப்படிங்கிறத எப்படி பார்க்குறதுலாம் தெரியல. பெருமாண்டியில் ஒரு இது அந்த ஒரு மேலேருந்து அப்படி குதிச்சு வந்து அப்படி விழுந்து உடஞ்சி கீழே வந்து விழணும். விழுந்த உடனேமே எல்லாருமே எல்லா ஜூனியர்ஸும் ஒரு 500 பேர் இருப்பான், எல்லாம் சேர்ந்து கை தட்டிட்டோம். எழுச்சி டக்குன்னு வறுமையையும் வரும் மெய்யாக்கணும், அவ்வளோதான். உழைப்பும் ஒழுக்கமும் எவங்கிட்ட இருக்கோ அவன் உயர்வு இல்லாமல் மடியே மாட்டான் சார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களில் கூட்டத்தில் ஒருவனாக இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா, இன்னைக்கு கேரக்டர் ஆர்டிஸ்டா எல்லா மக்களையும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக வந்திருக்கிற வணக்கம் விகே கலையரசன் அவர்களே. வணக்கம், நான் கலையரசன் கண்ணுசாமி. கலையரசன். ஓகே. ஸோ இந்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே விட்டு கொடுக்காம இருக்கீங்க இல்லையா? எங்கள் அப்பா பேரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்கும் சேர்த்து உழைச்ச மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். அதுதான் என்னோட ஆசை. கண்ணுசாமி அதுதான். அப்புறம் நிறைய பேர் கேகே கலையரசன் கண்ணுசாமிங்கும் போது இப்போ மும்பையில் அங்கே போனதுக்கு கேகே அப்படின்னாங்க. நான் ஓகே அப்படின்னு தான் சொன்னேன். அவங்க எல்லாமே ஓகே அவங்க அதை ஆமாம் அது சொன்னாங்க. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஷார்ட்டாக எல்லாம் கலையும்பாங்க, இல்லை வேறு ஏதாவது சேர்த்து போடுங்கன்னா இனிஷியலோட இனிஷியல் என்னன்பாங்க விகேம்மா. அப்போ விகே கலை நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் தாண்டி கலையரசன் கண்ணுசாமி தான். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா ஆகணும்னு வந்தீங்க? என்ன மாதிரி ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகணும், ப்ரொஜெக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? இந்த மாதிரி அந்த மாதிரி நடிக்கணுங்கிற ஒரு ஆசையில் எனக்கு வில்லனாக நடிக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை. இன்னைக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கிற ஒரு நடிகர் யார்? வில்லனா? விஜய் சேதுபதி எனக்கு பிடிக்கும். அவர் வில்லனை பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ஹீரோ பண்ணுறதை விட வில்லனாக பண்ணது எல்லாமே பிடிக்கும். ஆல்ரோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பிரகாஷ் ராஜ் சார், ரகுவரன் சார், அவங்க தான் அந்த இது. அதுக்கப்புறம் இன்னும் பிடிக்கும், ஆனால் அந்த ஒரு பாதிப்பை யாரும் இன்னும் தரல. ஓகே. ஸோ இப்போ விஜய் சேதுபதி வந்து வில்லனா ரசிச்சேன்னு சொன்னீங்க. எந்த படத்தில் அவரோட அந்த வில்லன் கேரக்டர்? மாஸ்டர். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அதுதான். ஓகே. அதுவும் அந்த சோப்பு போட்டு அந்த முடியெல்லாம் அப்படி பண்ணிட்டு. இன்னைக்கு வந்து சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து சில பேர்கிட்ட வந்து கிடைக்கிறத வந்து தட்டி பறிச்சிடுறாங்க. ஸோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் கிடைச்ச வாய்ப்பு என்னைக்காச்சும் வந்து நழுவ விட்டுருக்கீங்களா? இல்லை உங்கள்கிட்ட யாராச்சும் தட்டி பறிச்சிருக்காங்களா? இன்னும் அந்த அளவுக்கு பொங்கி வழியிலையே வாய்ப்புகள். அவங்ககிட்டேருந்து மிஸ் ஆகி வேணால் எனக்கு வந்திருக்கலாமோலே. என்னகிட்டேருந்து தட்டி பறிச்சதெல்லாம் அப்படியெல்லாம் இது வரைக்கும் எதுவும் வரல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய இடத்துல நானாக தான் போய் கேட்பேன். அவர் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், நம்ம இவராக இருக்கட்டும், முனிஷ்காந்த், இவர் யோகி பாபு, இவங்க ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை அவங்க கால் ஷீட்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னா கூட அதை கொடுங்களாம்மா. அப்படி தான் நான் தான் கேட்கணும்லே. என்னோட வாய்ப்பே யாரும் தட்டி பறிச்ச மாதிரி. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள், யோகி பாபு, இவங்களாம் ஒரு டீம், முனிஷ்காந்த் எல்லாருமே ஒரு டீமாக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் யோகி பாபும் கிட்டத்தட்ட ஒரே அந்த பாடி லாங்குவேஜில் தான் இருப்பீங்க, ரைட்டா? ஸோ அப்போ உங்களோட வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போனதாக வந்து ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இல்லை அவருக்கு அவர் முன்னாடியே வந்துட்டார், அவ்வளவுதான். அவருக்கு அது கிடைச்சிருச்சு, அவர் அப்படி போயிட்டுருக்காரு. நம்ம கிடைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸுக்காக வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வருமானம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடுமையாக உழைச்சி மக்கள் மத்தியில் ரீச் ஆன ஒரு சக நடிகர்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இருக்கு. இதை இப்போ உள்ள ஒரு நடிகராக நீங்கள் இன்னைக்கு நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய படங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. பட் உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது? ஸோ இப்படி ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது? அவங்க ஈஸியாக நம்ம கூப்பிட்றதுக்கு பார்க்க வைக்கிறாங்க, அட்ராக்ஷன். என்னைய பாருங்கள், நான் இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்க மத்தியில் யார் அவன் கையா சேர்க்குறான், ஆளூர் மாதிரி இருக்கான், நம்ம பேசுகிறாங்கவா, இவனை கூப்பிட்டு போட்டு இவன் நிறைய பேர் இன்றைக்கி
ஒரு சினிமாவுக்கே அந்த விளம்பரம் தேவை இருக்குது. சினிமாவுக்கு நல்ல சினிமாவுக்கு அந்த விளம்பரம் தேவை இருக்குது. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்க இன்ஸ்டாவில் எவ்வளோ பேர் இருக்குது இதுவாக இருக்காங்க, அப்படி பார்த்து கொடுக்குறாங்க. அது எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க. நல்ல நல்ல படைப்புகள் அதை செய்யாது. ஏதோ ஒரு சிலது செய்யுதுங்கிறதுக்காக அதுதான் நல்ல படைப்புகளாகவும் ஆயிடுறது கிடையாது. அதனால எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாதுங்கிறது சொல்ல வர்றேன். ஓகே, இதற்குத்தான ஆசைப்பட்டார் பாலகுமாரா. ஸோ அந்த படத்தில் நீங்கள் பண்ணுற ஒரு காமெடி ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு சீன் பக்காவாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அவரோட மகன் இண்டஸ்ட்ரியில் கால் எடுத்து வச்சுட்டாரு. அவர் இன்னைக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபீனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கான டீசரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நடிகனோட மகன் ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகிற இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அவர் கூட பயணிச்ச நீங்கள் இன்னைக்கும் பெரிதளவில் மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்படலையோன்ற ஒரு வருத்தம் இருக்கா அவருக்கு அது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. நீங்கள் அவர் பையன் வந்துட்டாரு, நீங்கள் அவர் கூடலாம் அப்பயே நடிச்சிங்க, நீங்கள்லாம் வரல அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது தெரியல. வாழ்த்துக்கள், அவ்வளோதான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் அமையும்ல. அவரும் வந்தாருன்னா இப்போ அவரு கூடயும் நம்ம சேர்ந்து நடிக்கலாம். அவரு கூட பண்ண முடியாத சில கேரக்டர், அமையாத சில கேரக்டர் அவர் பையன் கூட அமையட்டும், அப்படி தான் நினச்சிக்கணும், அப்படி தான் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நெல்சன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சோசியல் மீடியாவில் சில பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நெல்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜெயிலர் படத்து ஷூட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேலாம் வந்து கொஞ்சம் கோவப்பட்டதாகவும் அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல். அப்படியெல்லாம் யாரும் அப்படி சொன்னாங்கன்னா அவர் மேலே உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியாக தான் இருக்கும். அந்த நடிகர் இந்த நடிகர், இந்த நடிகர் அந்த நடிகரோட இப்படி சேர்த்து ஏதாவது பேசினா, ஏதாவது இல்லாதது பொல்லாததை பேசினா கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பேசுவாங்க. அது காசு சம்பாதிக்கிறதுக்காக ஒன்று சொல்லுவாங்க. ஒரு எப்படியுமே சொல்லுவாங்கல்ல, காய்ச்ச மாங்காய் தான் கல்லடி படுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெருசாக வளர்ந்தவங்கள தானே சொல்ல முடியும். சின்னவங்க ஒருத்தவங்க ஒரு சாதாரண ஒரு ஆள் இது பண்ணிட்டாங்கன்னு அதை போய் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவரது எவ்வளோ பேருக்கு தெரியும். என்னை தாண்டி அவரை ஸ்பாட்டில் எப்படி இருப்பாருங்கிறது தெரியும். அப்படியான இது ரொம்ப தன்மையான ஆளுங்க, யார்ட்டையும் போய் இது பண்ண மாட்டார். நீங்கள் இதை சொன்னதுனால எனக்கு ஒரு விஷயம், நம்ம கமல் சார் எவ்வளோ வியர்ந்து பார்ப்போம். விருமாண்டியில் ஒரு இது அந்த ஒரு மேலேருந்து அப்படி குதிச்சு வந்து அப்படி விழுந்து உடஞ்சி கீழே வந்து விழணும். விழுந்த உடனேமே எல்லாருமே எல்லா ஜூனியர்ஸும் ஒரு 500 பேர் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து கை தட்டிட்டோம். எழுந்துச்சு டக்குன்னு எல்லாம் சினிமா தெரிஞ்ச ஆளுங்க தானே, ஒரு ஷார்ட் முடிஞ்ச பிறகு கை தட்டுங்க. இது இந்த இடத்துல அந்த கோபம் ரொம்ப நியாயமானது தானே. விருமாண்டியில் நான் அன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அப்போது ஒரு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு சீன் ஒன்று, அதுக்கு வந்து யார் நடிப்பா அப்படின்னு நான் அன்றைக்கி தான் கமல் சாரை பார்க்குறேன். நீ நடி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாரு, யாருமே சரியாக பண்ணலை, யாரும் சரியாக பண்ணல. நான் அதுக்கு தான் வந்து நிற்கிறேன். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் ஒரு 2-3 ரோ அப்புறம் தான் நான் நிற்கிறேன். நான் அன்றைக்கி அது இப்போ பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. அப்போது சார் சார் அப்படின்னா எதுவும் கேட்கல. ஐயோ கேட்கல, இப்போ நம்ம என்ன சொல்கிறது சார் அப்படின்னோடனே அப்படியே எனக்கு முன்னாடி உள்ளவங்களாம் அப்படியே யாரோ சத்தம் போட்டுட்டா சார் திட்ட போகிறாருங்கிற மாதிரி எல்லாம் விளங்கிட்டாங்க. நான் மட்டும் பளிச்சுன்னு இப்படி தெரிகிற மாதிரி ஆகிட்டான். அப்படி பார்த்தாரு, அந்த அந்த ஒரு மாதிரி பார்த்தோன்னே அந்த காஸ்டியூம்லேயே இருந்தாங்க வேறு. அப்படி பார்த்தோன்னே ஐயோ அதை தப்பு பண்ணிட்டோமோ, ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டோமோ, என்னையா ஆமாம் சரி நான் கேட்குறேன் ரைட்டு சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா, எங்க பண்ணு அந்த சொல்லிட்டு அந்த இதை வச்சுட்டு ஒரு டைலாக் பேசிட்டு வச்சுட்டு வரணும். அந்த டாய்லெட் அந்த இது இருக்குல்ல, அது வந்து செட்டு, அதை வந்து ஒரு வெயிட்டாக தூக்கிக்கிட்டு வந்து ஆனால் இதால் அடின அப்போது சரியாக இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அந்த இதை வளைச்சி அதுக்குள்ளே வச்சு இப்படி இழுத்து விட்டால் அது போய் அடிக்கும். அந்த மாதிரி தான். ஆனால் இது யாருமே கரெக்டாக அது ஒரு வெயிட்டாக தூக்கிக்கிட்டு அந்த இதோட வரல, அந்த அட்மாஸ்பியரை உணர்ந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வரல. எல்லாருமே ஒரு மாதிரி லேசியாக ரொம்ப இதுவாக பண்ணாங்க. அப்போ நான் பண்ணதப்போ கரெக்டாக பண்ணுறேன். என்னது எழுதிச்சு வந்து தட்டி கொடுத்து பண்ணி அப்படின்னோடனே இங்கே 2-3 கேமரா எனக்கு க்ளோஸ் ஒன்று, அங்கேருந்து இந்த க்ரௌடுக்கு ஒன்று, அங்கே தமிழ்நாடு டிஎன்பிஎல் பில்டிங் அந்த இன்னும் இருக்குது அது மேலே ஒரு கேமரா, அங்கே 3 கேமரா. நான் எனக்கு அதெல்லாம் பெரிய சந்தோஷம், நம்ம நடிக்கிறோம் 3 கேமரா இருக்குது அப்படின்னு. ஆனால் அது இல்லை, காட்சியில் இல்லை, படத்தில் இல்லை, காட்சியில். அது மிகப்பெரிய ஒரு வழி இல்லை. நான் வேறு அப்போது லேண்ட்லைன் ஃபோன் தான், 1 ரூபா காயின்னு எஸ்டிடி ஃபோன் பண்ணி ஊரில் அங்கே சொல்கிறேன். நான் அந்த மாதிரி கமல் சார் கூட நான் படமெல்லாம் நடிச்சிட்டேன்
அப்படின்னு. அவட படம் வந்தோடனே உதயம் தேட்டரில் போய் பார்த்தோம். அந்த இது மட்டும் தான் வந்து இல்லை. ஓகே. ஒரு நடிகனா எந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றம் அதிகமாக இருந்துச்சு? ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இன்னி வரை பூர்த்தி ஆகாமல் இது எனக்கு ஒரு ஏமாற்றங்க என்னோட இண்டஸ்ட்ரியில் நான் வந்து அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு படம் அட்டின்னு ஒரு படம். அது படம் ஃபுல்லாகவே அதில் நாங்கள் 4 பேர் தான். நான், மாக்காப்பா, தங்கதுரை, மிப்பு 4 பேர் தான். இப்போ காலைல ரிலீஸ் ஆகுதுங்கும் போது 11 மணிக்கு படம் ரிலீஸுங்கும் போது 10 மணிக்கு படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கும்போது அது டோட்டலாக எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப இதுதான். எனக்கெல்லாம் ரொம்ப இன்னைய வரைக்குமே அதை நினைக்கும் போதே அந்த மாதிரி இருக்கு கஷ்டம். நான் ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக போய் படம் பார்க்கலான்னு போயிட்டு ஏமாந்து வந்த ஒரு இது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஓகே. அப்படி ஏதாவது பெரிய டேரக்டர்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி கமிட் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஏமாற்றம் நடந்தது? என்ன படம்? மணிரத்னம் சார் கடல் படம். ஓகே. கடல் படத்தில் ஒரு எப்படி ஒரு மாதம் அங்கே இருந்தோம். அதில் ஒரு 10 நாள் கடலுக்குள்ளே போயிட்டு நடிப்போம். நான் சார்ஜ் விஜயன்னா, விஜய் டிவி சார்ஜ் விஜயன்னா கௌதம் கந்தி. அது படத்தில் டப்பிங்கே போய் 2-3 நாள் பேசிட்டு வந்தேன் இங்கே ஏவிஎம்மில். அது படத்தில் இல்லை அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு ஏமாற்றம். இப்போ கமல், ரஜினி இருவரும் இருக்காங்க. ஸோ இதில் யார் வந்து ஒரு சிறந்த நடிகர், இல்லை யார் வந்து ஒரு சிறந்த மனிதர் நீங்கள் சொல்லுவீங்க? 2 பேரும் அப்படி எந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சக மனிதனை நேசிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் லைவாக நான் உங்கள்கிட்ட நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு நேரடி அனுபவம் ஸ்பாட்லேயே, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ரஜினி அவர்கள் சக கலைஞர்கள்ட்ட எப்படி நடந்துப்பார்? அது அவர் ஒரு தனிங்க. அது அவர் எப்படி சொல்கிறது, நான் எப்படி சக ஆர்டிஸ்ட்டை நடந்துக்கிறேன்னு என்னை கேட்டால் ரைட், நான் எல்லார்ட்டையுமே உட்காருவேன், பேசுவேன், வருவேன். ஏன்னா எனக்கு அந்த இது இருக்குது. ஆனால் சார் அப்படி பண்ண முடியாதுல்ல. அங்கே வருவாங்க, முடிஞ்சோடனே ஓகே சார் அப்படின்னோடனே போவாங்க, உட்காந்துவாங்க. யாரும் அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் அந்த மாதிரி தானே அவரை பார்க்குறேன். அதில் நம்ம என்னத்தை யார்கிட்டையோ ஒரு பேசியோ இதுவோ கிடையாது. யாரும் வருவாங்க, அடிப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வளர்ந்துருக்கீங்க. ஆனால் இன்னமும் படங்கள் நிறைய வாய்ப்புகள் வரலன்ற வருத்தங்கள் இருக்கா? அது இருக்க தானே செய்யுங்க. நம்ம ஓடிட்டுருக்கோம், சொல்லியிருக்காங்க வரும், தள்ளி போகுதுங்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். அன்றைய சூழ்நிலையை சமாளிக்கிறது பொருளாதார ரீதியாக சேலஞ்சாக. எனக்கு இன்னும் சொல்லப்போனால் போராடுறது சூப்பராக இருக்குது. ஆனால் வறுமையோடு போராடுறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. பாக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது. வரும். இப்போ சினிமாவில் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணால் ஜெயிக்கலாம்? வறுமையையும் வரும் மெய்யாக்கணும், அவ்வளோதான். இல்லை, இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் திறமை இருந்தால் போதும், வாய்ப்பு இருந்தால் போதும், கிடைச்சா போதும், நம்ம வந்து முன்னேறிடலான்ற ஒரு வார்த்தைகள் என்றைக்குமே அதிகமாக பயன்படுத்திட்டு வருவோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வறுமை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. வருமானம் வருது இல்லை அதுக்கும் எல்லாம் வருமே, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வரும். இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். நம்ம இன்னைய வரைக்கும் அந்த போராட்டத்தில் இருக்கிறோம்ல. எங்கேயும் நம்மளை விடாமல் தானே சினிமா தொழிலுக்குள்ளே இருக்குது. நம்மளை தெரிஞ்சவங்க அந்த இது கொடுத்து தானே வச்சுருக்காங்க. சினிமாவை பொதுவாக சொன்ன சினிமாவே நம்மளை அப்படி தானே வச்சுருக்கு, விடலை. இல்லை, நம்ம இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் 2 பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் 4 பேருக்கு அறிமுகமாகிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அது ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்மளோட உழைப்பு கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு நேராக தான் நம்ம போயிட்டுருக்கோம். உழைப்பும் ஒழுக்கமும் எவங்கிட்ட இருக்கோ அவன் உயர்வு இல்லாமல் மடியே மாட்டான் சார். ஓகே. ஸோ இப்போ உங்கள் கூட இருந்த யோகி பாபா இருக்கட்டும், இல்லை முனிஷ்காந்தா இருக்கட்டும், இவங்க யாராச்சும் உங்களுக்கு ஏதாவது படங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்களா, இல்லை பட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? முனிஷ்காந்த் நிறைய சப்போர்ட் தான், அதாவது சொல்ல. யோகி பாபு என்னென்னா அவர் ரொம்ப பெரிய ஆளாக ஆகிட்டார். அது அவரோட விஷயங்களை பார்த்துக்கிறதுக்கே ரொம்ப சிரமமான இருக்க சூழ்நிலை. நம்ம போய் நின்று அவரோட ரொம்ப முக்கியமான நேரங்களில் நமக்கு செலவிட வேண்டியதாக இருக்கும். அது அவருக்கு ஒரு வீண் நேரமாக கூட இருக்குமே நினச்சி நான் தான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இந்த ஒரு தருணத்தில் நான் ஜெயிச்சிட்டா மாறான்ற ஒரு மூமெண்ட் எந்த இடத்துல உங்களுக்கு ஜெயிச்ச மாதிரிலாம் என்ன நான் இன்னும் உணரவே இல்லை. அந்த உணர்வு என்ன எனக்கு வரவே இல்லை. ஜெயிச்ச மாதிரியெல்லாம் இல்லை. தோக்கலைங்கிற இது மட்டும் ஒவ்வொரு நாளுமே இருக்குது. தோக்கலை அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட நடிப்பு துறையில் இவர் என்னோட ரோல் மாடல் அப்படின்ற மாதிரி எந்த நடிகரை நீங்கள் முன்வைக்கிறீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரிமாறி ஒரு பெரிய உயர்ந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு விஜய் சார் அவர் தான் எல்லாருக்குமே. எனக்கு அவர் தான்.
எல்லாருக்குமே அவராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அதுதான். அவரோட அரசியல் வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் கிட்டத்தட்ட வந்து படத்தையும் டோட்டலாவே விட்டுட்டு வரேன், பட வாய்ப்புகளும் இனி நடிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அரசியல் வருகை அதுதான் கொஞ்சம் நடிக்க மாட்டேங்கிறது மட்டும் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. வரணும் சார், ஏன்னா வரணும், அவங்கெல்லாம் வரணும்னு தான் எனக்கெல்லாம் ஆசை. ஒரு எவ்வளவோ பேர் சொல்கிறோம்ல, காமராஜர்லேருந்து ராஜாஜிலேருந்து இப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறது விஜய் சாரோட எண்ணமாக கூட இருக்கலாம். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், வேண்டுதலே இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி பிரதர். இதில் நன்றி. அப்புறம் நம்ம சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.